உனக்கு ப்ளூ சூட் ஆகும்னு சொன்னல. யூ லுக் குட். என்ன சாப்பிட்ற கௌதம்? காஃபி சொல்லவா? எஸ் மேம். 2 காஃபி. ஏன் இப்படிலாம் பண்ற? அதே தான் நானும் கேட்குறேன் கௌதம். எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணுற? ஏன் என் நம்பரை பிளாக் பண்ணுற? அரண்யா, இப்போ நீ கஷ்டத்தில் இருக்க. நான் உன்கிட்ட பேசினாலோ பழகினாலும் உனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக நான் வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணுறேன், லேட் நைட்டில் மெசேஜ் பண்ணுறேன், இப்போ ரெஸ்டாரண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எதுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற? ஏன்னா என்னால் முடியல கௌதம். நம்ம மேங்களூரில் பார்த்தது, பேசினது, சிரிச்சது, சுத்தினது என்னால் எதையுமே மறக்க முடியல. டெய்லி காலையில் ஏஞ்சா அடுத்த செகண்ட் எனக்கு நீ தான் ஞாபகம் வர. உன்னை பார்க்கணுன்னே இருக்கு கௌதம். ஐயோ கடவுளே கௌதம், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு கௌதம். எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. புரிஞ்சுக்கோ கௌதம். எனக்கு புரியுது அரண்யா, பட் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. ப்ளீஸ். அதெல்லாம் ஃபேமிலின்னு தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இப்படி பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கோம் கௌதம். அந்த பொய்யிலேருந்து நான் வெளில வந்துட்டேன். நீயும் வா. நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? தெரியுது கௌதம். வந்தனா விட்டுட்டு வா. நம்ம 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அரண்யா, என்ன உளறிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அரண்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காக எனக்கு வந்தனா பிடிக்காதுன்னு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே என் பொண்ணு ஆர்த்தி. அவங்களெல்லாம் விட்டுட்டு பைத்திய மாதிரி பேசிட்டு. ஸோ நான் இல்லாமல் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நீ இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது கௌதம். அரண்யா, என்ன பண்ற? அரண்யா ப்ளீஸ். உனக்கு வேணா எல்லாம் பெங்களூரோட முடிஞ்சிருக்கலாம் கௌதம். எனக்கு அப்படி இல்லை. உன் கூட இருந்த அந்த 2 வாரத்தில் தான் மறுபடியும் நான் சிரிக்கவே செஞ்சேன். இனிமே நான் உன்னை இழக்க தயாரா இல்லை. ப்ளீஸ் கௌதம். உன்கிட்ட நான் தெளிவா சொல்றேன். என் வாழ்க்கையில் நீ இல்லை, இனிமே இருக்கவும் முடியாது. ஐம் so sorry. ப்ளீஸ், இனிமே என்னை பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ணாத. பாய். அப்பா எழுந்திரு கௌதம். எழுந்திரு. அப்பா எழுந்திருப்பா. டைம் ஆகுதுப்பா. எழுந்திருப்பா. எழுந்திருப்பா. அச்சோ. ஏய், தூங்குறோன்னு எழுப்பதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? டெய்லி நைட்டு தூங்குறப்ப உங்க 2 பேருக்கும் நடுவுல தானே நான் படுக்கிறேன். ஆனா காலையில எழுந்துச்சு பார்த்தா எப்படிப்பா நான் ஓரமா படுத்திருக்கேன். உனக்கு ஏன் அந்த மாதிரி டவுட்லாம் வருது? சொல்லுப்பா. அது அம்மாக்கு தான் எல்லாமே தெரியும். அம்மா கிட்டே கேளு. மா சொல்லுமா. நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், பாத்துட்டு வந்துடுறேன். நீயே சொல்லிடு. நீயே சொல்லுப்பா. ஃபோன் சொல்லுப்பா. ஹலோ. சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். ஓகே சார். அப்பா. கொண்டு போங்க. பாதுகாப்பு மேலே கொண்டு போ. டேய் அருண், எங்கடா இருக்க? காலங்காத்தால எங்கடா இருப்பாங்க சொல்றா. டேய், ஆரணி எங்க அப்பார்ட்மெண்ட்க்கு பொட்டி படிக்கோட வந்துட்டாடா. டேய் என்னடா உளர்ற? சொல்டா, இப்ப என்னடா பண்றது?
இனி ஒன்றும் பண்ண முடியாது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். டேய் வெறுப்பேத்தாதடா. டேய் பெல் அடிக்குதுடா. ஓ வீட்டுக்கே வந்துட்டாளா? செத்தடி நீ. இரு ஒரு நிமிஷம் இரு. டேய் அது அவளடா, நான் உனக்கு திரும்ப கூப்பிட்றேன் வை. வேண்டாம், நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. பை. ஏய் கௌதம், ஆஃபீஸ் கிளம்பிட்டியா அதுக்குள்ள? ஆமாம்மா லேட் ஆச்சு. உனக்கும் சேர்த்து தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டு போ. பிரேக்ஃபாஸ்ட்டா? எதிர் ஃபிளாட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஏய் என்ன மெதுவா சாப்பிட வேண்டியதானே? இந்தா தண்ணி குடி. பை பை. பாய் கௌதம். ஓகே பா, நீதான் பாசத்தை பொழிவாளுங்க அப்படியே. அரண்யா, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? என் மேல உனக்கு எவ்வளவு பாசம், பார்த்த உடனே ஓடி வந்துட்ட. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க எதுக்கு வந்த? எனக்கு ஹாஸ்டல் கொஞ்சம் கூட செட் ஆகல கௌதம். அங்கே எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க. நைட் ஆனால் பெட்ஷீட்குள்ளே ஃபோனில் சீனு 2 வார்த்தையை 2 மணி நேரம் பேசுகிறாங்க. சுத்தமாக தூக்கமே இல்லை. அதான் தனியாக வீடு எடுத்துட்டு வந்துட்டேன். என் உயிரை வாங்காத அரண்யா. உனக்கு ஹாஸ்டல் பிடிக்கலன்னா வேற எங்கேயாச்சும் போக வேண்டியதானே. இங்க வந்து எதுக்கு நான் சாப்பிடுறேன்? நல்லா இருந்தது. எல்லாம் சொல்லு, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? நீ தான் என்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்ன. அட்லீஸ்ட் தூரத்துல இருந்தாவது உன்னை பார்க்கலாம்ல. கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? இந்த வீட்டை விட்டு கிளம்பி வேற வீட்டுக்கு போ ப்ளீஸ். யார் வந்து? ஏய் அரண்யா. யாரு? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும். சாந்தி அக்காவா? ஆமாம்மா வாங்க. அங்கே பாயசம் கொட்டி இருக்கு, அது உடனே க்ளீன் பண்ணிடுறீங்களா? சரிம்மா. முதலாளி, என்ன இன்னைக்கு டீ அதிசயமா நல்லா இருக்கு? மாஸ்டர் டீ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பாரு. ஏய் ஏய், அது சரி. ஏன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும்? டேய், நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுடா. எதிர் ஃபிளாட்லயே வந்து உட்காந்துட்டு இருக்கா. அடுத்து என்ன பண்ணுவான்னு ஒரே திக்கு திக்குன்னு இருக்குடா. நீ முதல்ல இப்படி டென்ஷன் ஆகிற நிப்பாட்டு. இது என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீ அது வரைக்கும் அவளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறா. சூப்பர். ஹாய் ஹாய் ஆண்டி. அத்தி டைம் வச்சு போலாம். 5 minutes வா? பிரகாஷ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. அவரும் மியூச்சுவல் கன்சர்ன் ஓகேன்னு ரிப்ளை பண்ணிட்டாருன்னா சீக்கிரம் டிவோர்ஸ் கிடச்சிரும். இல்லைன்னா கேஸ் இழுக்கும். அவன் கண்டிப்பாக ஓகே சொல்லுவான் மேம். எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? இதை விட்டுட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் உள்ளே போகணுன்னு ஆசைப்படுவானா என்ன? ஓகே, ஐல் கீப் யூ போஸ்டட். தேங்க்யூ மேம். ம். சூடான வடை டீ கடை. I don't wanna be alone, I don't wanna flowers, I don't want notes in green color, don't wanna cry, don't wanna suffer, trouble for my ex,
வந்தனா ம் வர வர இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸே சரியில்லை. ஆர்த்தி கூட வர எல்லா பசங்களும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதான் பேசாமல் நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாமா? என்ன விளையாடுறியா? என்னோட ஆஃபீஸ், ஆர்த்தியோட ஸ்கூல், உன்னோட ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் இதுதான் பக்கம். அப்பார்ட்மெண்ட்னா பிரச்சனை இருக்கும். இந்த பேச்சை இதோட நிறுத்திடு. சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியது.